இந்த விசா சம்பந்தமாக எல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் தேவை என்னென்ன நடைமுறைகளை நீங்கள் செய்யணும்னு தெளிவாக நான் சொல்லித்தர போகிறேன். அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். எந்த ப்ரிஃபெக்சரில் கொடுக்குறாங்க, எதில் கொடுக்க மாட்டாங்க, எதில் நீண்ட காலம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அவை உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ நீங்கள் எப்படியான வக்கீல் ஒரு ஆளை பார்த்து இது சம்பந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் பெறணும் என்றால் வெளிநாட்டவர்கள் எத்ரோன்ஸை சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விசா சம்பந்தப்பட்ட துறையில் ஸ்பெஷலிஸ்ட் இதில் நிபுணத்துவம் பெற்ற வக்கீல்கள் என்று இந்த துறையிலேயே பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த வக்கீல்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார். வணக்கம், இது கிஷோர் டிவி. நான் கிஷோர். நான் கடைசியாக வெளியிட்ட என்னுடைய கடைசி வீடியோவை ஒரு 1.5 நாள்லேயே 1000 பேருக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். என்னுடைய வீடியோக்கள் வாயிலாக நான் சொல்லுகிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்து சக்தியையும் ஒரு ஊக்கத்தையும் தந்தால் உண்மையிலேயே நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய மக்களுக்கு முடிஞ்ச வகையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்று நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அப்போ உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். லைக் பண்ணி விடுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏனென்றால் நிறைய விஷயங்கள் தெரியாமல், இது இந்த விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் செய்கிற அந்த ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் வந்து மற்றவர்களுக்கும் ஒரு உதவியாகவும் இருக்கும், எனக்கும் ஒரு ஊக்கத்தை தரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா தகவலும் உங்களுக்கு நான் தருவேன். அதோட மறக்காமல் நீங்கள் 1000 பேருக்கு மேலேயே என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் நிச்சயமாக வரும். ஏன்டா இனி நிறைய தகவல்கள் சொல்ல போகிறேன். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய இந்த கிஷோர் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலை. கடைசி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த விசா சம்பந்தமாக எல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் தேவை என்னென்ன நடைமுறைகளை நீங்கள் செய்யணும்னு தெளிவாக நான் சொல்லித்தர போகிறேன். அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு வீடியோவில் அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது. நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்படி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டி இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ நான் சில பகுதிகளாகத்தான் நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவை தரப்போகிறேன். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பகுதி 1 பகுதி 2 சொல்லி நான் விடுவேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்களே ஆனால் நிச்சயமாக ஒரு லிஸ்டாக அப்படியே வரும். உங்களுக்கும் சரி ஏனையவர்களுக்கும் சரி ஒரு உதவியாக இந்த வீடியோ பதிவுகள் இருக்கும். இப்பவும் சரி எதிர்காலத்திலும் சரி. இந்த விசா சம்பந்தமான நடைமுறை என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபெக்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ரிஃபெக்சர்ன்றது போலீஸ் மக்கள் தொடர்பகம். அதாவது நீங்கள் விசாக்கள் எல்லாம் போய் செய்கிற இடம் உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரிஃபெக்சரும் வந்து ஒரு மாதிரி என்று சொல்லி ஒன்றில் இப்போ இப்படி நாட்களுக்கு விசா கொடுப்பாங்க, ஒன்றில் கொடுக்க மாட்டாங்க. அந்த எடுக்கிற முடிவில் தான் ஒரு ப்ரிஃபெக்சரும் செயற்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சில பல வருடங்களுக்கு முன்பு சார்சல் ப்ரிஃபெக்சரில் வந்து நிறைய பேருக்கு இப்படி ரீஅப்பிளாக்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணுறாங்களுக்குன்னு சொல்லி விசா நிறைய பேருக்கு கொடுத்தவங்க. அதால் வந்து நிறைய எங்களுடைய தமிழ் மக்கள் சார்சலில் போய் டொமிசில மாற்றினவை. ஏனென்றால் அங்கே எல்லாம் கொடுக்குறாங்க. வேறு ப்ரிஃபெக்சரில் வந்து இப்போ பொபினி, லுரியான்சி, சந்தனி இப்படியான ப்ரிஃபெக்சரில் வந்து பெருசாக ஒன்றும் கொடுக்க இல்லை, சில பேர் கொடுத்தவங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரிஃபெக்சரில் வந்து விசா இல்லாதாக்களுக்கு ஒன்றும் கொடுக்க இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கள் என்று நீங்கள் அதை நம்பி மனமுடைய வேண்டாம். உங்களோட இடங்களில் உள்ள ப்ரிஃபெக்சர்களில் போய் அதை பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளுங்க. அது சம்பந்தமாக தெரிந்தவர்களை தொடர்பு கொள்ளுங்க. யார் என்று சொல்லி சொன்னால் இப்போ அகதிகளுக்கான அல்லது இந்த விசா இல்லாதவர்களுக்கான உதவி செய்கிறதுக்கு அசோசியேஷன் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அவர்கள் எல்லா தகவலும் வச்சிருப்பார்கள். எந்த ப்ரிஃபெக்சரில் கொடுக்குறாங்க, எதில் கொடுக்க மாட்டாங்க, எதில் நீண்ட காலம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவை உங்களுக்கு சொல்லுவேன். அல்லது ஒரு அவோக்கா ஒரு வக்கீல் அப்படிங்கோ. வக்கீல் வந்து எப்படி என்றால் எல்லா வக்கீலும் சரிப்பட்டு வரமாட்டேனும் என்றால் ஒரு துறை கண்டு இருப்பினும். அப்போ நீங்கள் எப்படியான வக்கீல் ஒரு ஆளை பார்த்து இது சம்பந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் பெறணும் என்றால் வெளிநாட்டவர்கள் எத்ரோன்ஸை சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விசா சம்பந்தப்பட்ட துறையில் ஸ்பெஷலிஸ்ட் இதில் நிபுணத்துவம் பெற்ற வக்கீல்கள் என்று இந்த துறையிலேயே பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த வக்கீல்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறோம். அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ரிஃபெக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு ரிஜெக்ட் வந்துட்டு இன்னும் ஒரு ஆள் கொடுக்கலன்னு சொல்லி எந்த விதமான பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு ப்ரிஃபெக்சர் வந்து ஒரு சட்டம். இங்கே எனக்கு தெரிஞ்ச வரையில் பார்த்தீங்கன்னா இப்போ சில ப்ரிஃபெக்சரில் வந்து நிராகரிக்கப்பட்ட டாக்குமெண்ட்டுகளை வந்து உங்களுக்கு விசா தர முடியாதுன்னு முழுமையாகவே நிராகரிக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட்டுகளை வந்து டொசியே வந்து வேற ஒரு ப்ரிஃபெக்சரில் கொண்டு போய் கொடுத்து அங்கே வந்து டொமிசில மாற்றி வதிவிடத்தை மாற்றி அங்கே கொடுத்து அந்த ப்ரிஃபெக்சரில் விசா பெற்றார்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு ப்ரிஃபெக்சர் வந்து ஒன்றில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஒன்றில் கொடுப்பாங்க.
இதே போல உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது யாருக்கும் இப்படி சம்பவங்கள் நடந்திருந்தால் அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்குரிய காரணங்கள் கண்டிப்பாக அவைக்கு சொல்லப்பட்டிருக்கும் கடிதம் மூலமாக. அப்படியான காரணங்களை, வித்தியாசமான காரணங்களை கொமெண்ட்ஸ் மூலம் ஒரு தமிழ் மொழியில் இந்த வீடியோ கீழே பதிஞ்சு விட்டீங்கன்னா உண்மையிலேயே எங்களுடைய தற்சமே விசா இல்லாமல் உள்ள எங்களுடைய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக அது இருக்கும். ஆகவே இந்த என்னென்ன காரணம் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா பதிஞ்சிங்களே, ஆனால் அந்த காரணத்தை அவர்கள் தொசியை டெபாசிட் பண்ணுறதுக்கு முதல்ல, தொசியை கொண்டு போய் அதாவது ஆவணங்களை கொண்டு ப்ரிஃபெக்சரில் கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லுகிற அந்த பிழைகள் எல்லாம் இருக்கா இல்லையாண்டு எல்லாம் சரி பார்த்துட்டு அவையால் கொடுக்க முடியும். அப்போ ஒரு தரத்திலே கனியை பண்ண முடியும், ஒரு தரத்திலே வெற்றி பெற முடியும். ஆகவே சில்பு பிழை தயவு செய்து எங்களுடைய மக்களுக்காக உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய நண்பர்கள் நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான முறையில் காரணங்கள் சொல்லி நிராகரிக்கப்பட்டிருந்தால் என்னுடைய இந்த வீடியோ கீழே கொமெண்ட்ஸ் பாதியில் தெரிவித்து விடுங்க. நிச்சயமாக விசா இல்லாமல் மிகவும் எக்கச்சக்க மக்கள் என்கிற பேர் இங்கே துன்பப்படணும். அவைக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருக்கும். சரி, இனி நாங்கள் டாக்குமெண்ட் பகுதிக்குள்ளே வந்தோமே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக என்னென்றால் நீங்கள் 3 வருடமோ அல்லது 5 வருடமோ பிரான்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி என்னுடைய முதல் வீடியோவில் மினிமம் குறைந்தளவு நீங்கள் 3 வருஷம் முன்னாலும் பிரான்ஸில் வாழ்ந்துருக்கணும். அப்போ 3 வருடமோ 5 வருடமோ வாழ்ந்ததுக்கான அந்த இல்ஃபோ ஜுஸ்டிஃபியே votre présence en France என்று சொல்கிறோம். அதாவது நீங்கள் பிரான்ஸில் வாழ்ந்ததுக்குரிய இந்த 3 வருடமோ 5 வருடமோ இந்த காலப்பகுதியில் வாழ்ந்ததுக்குரிய அத்தாட்சிகள் அதுகளை டாக்குமெண்ட்டாக குறைத்துமோ மிக சரியாக நீங்கள் டாக்குமெண்ட்டாக சரிப்படுத்தி வச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்க உதாரணமாக இப்போ ஒரு வைத்தியர்கிட்ட போனதோ, ஒரு டாக்டர்கிட்ட போனதோ அல்லது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன சம்பந்தமான டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு ஒஃபீஷியலாக கருதப்படுது. அப்போ நீங்கள் அதை கவனமாக வச்சிருக்க வேண்டும். முதலாவதாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ன்றது அவை எப்படி பார்க்கணும்னா மினிமம் அதாவது குறைந்த அளவு ஒரு வருஷத்தில் 3 டாக்குமெண்ட் என்றாலும் நீங்கள் இங்கே பிரான்ஸில் தான் தொடர்ந்து வாழ்றீங்கன்றது ஒருத்தர் பிரசன்ஸ், அதாவது நீங்கள் தொடர்ந்து இங்கேயே இருக்கிறீங்கன்றதை காட்டுறதுக்கு 3 டாக்குமெண்டாலும் வேணுமா. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒன்று அம்பவை கொடுக்கலாம் அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டாக்டர் இந்த இதில் கொடுக்கலாம். இனி உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு அங்கால படிப்படியாக சொல்லித்தரேன். அப்போ வருஷத்தில் 3 டாக்குமெண்ட் மினிமம் வேணும். அப்படின்னு பார்த்தால் உதாரணமாக 3 மாதத்துக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு. 3 மாதத்துக்கு ஒன்றுண்டாலும் மினிமம் வேணும். அப்போ தான் உங்களுக்கு என்னது அங்கே 3 அல்லது 4 டாக்குமெண்ட் என்றாலும் வருஷத்துக்கு வரும். நீங்கள் தொடர்ந்து இங்கே பிரான்ஸில் எங்கேயும் போகாமல் வாழுகிறீர்கள் என்பதற்கு மினிமம் 3லேருந்து 4 பார்க்குறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு டாக்குமோ நீங்கள் வச்சிருக்க வேண்டும். மற்ற டாக்குமெண்ட் நீங்கள் பிரான்ஸில் வாழ்றதுக்குரியதுக்கானது இப்போ இந்த லாப்போஸ்ல அக்கௌண்ட்டுகள் உங்களுக்கு முதல்ல இப்போ தச்சமே இல்லாட்டியும் முதல்ல நீங்கள் வச்சிருந்துருப்பீங்க லிவரையா. அப்போ நீங்கள் அதையும் தொடர்ந்துறீங்களே. ஆனால் இப்போ சில பேர் அதை விசா இல்லாட்டி கூட அதை தொடர்ந்து ரன் பண்ணணும். சில பேர் அப்படி ரன் பண்ணீங்களே. ஆனால் அந்த தொடர்ந்து நீங்கள் அதை செய்வதற்கான அந்த லாப்போஸ்ட் பேங்கினுடைய அந்த புத்தகத்தை நீங்கள் கொடுக்கலாம். நவிகோ அதாவது நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டு மெட்ரோ டிக்கெட் வாங்குற நவிகோன்ற துண்டுகளை மாதம் தெளிவாக வச்சுருக்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கிய விஷயம் பாருங்க, அந்த நவிகோன்ற ரெசிவ் அந்த துண்டுகள் அந்த பிரிண்ட் பண்ணுற மை ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே அழிஞ்சு போயிடுமா. இது ரொம்ப முக்கியம். அது அப்படியே அழிஞ்சு போய் பிறகு ஒரு 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை துண்டு தான் வரும். அப்போ அப்படி துண்டு வந்தோன்னா ஒன்று படம் எடுத்து வையுங்கோ இல்லை ஸ்கேன் பண்ணி வைங்கோ அல்லது பிரிண்ட் பண்ணி என்றாலும் வச்சுக்கொள்ளுங்க. அதை விட இப்போ நான் ஒரு 3-4 எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். நீங்கள் பிரான்ஸில் வாழும்போது என்னென்னலாம் ப்ரூஃப் கொடுக்க வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு போங்க. அதாவது டொசியர் கூட கொண்டு போனால் அங்கே ஒன்று பிடிச்சி ஒன்று வைத்த மாட்டாங்க. அது மிக 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 வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க. அப்போ தொடர்ந்து நீங்கள் எங்கேயுமே போகாமல் இன்ஜான் இருக்கிறீங்கன்றதுக்கு நான் சொன்னதுகளை சேர்த்து வேறு என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு போங்க. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் உங்களுடைய நீங்கள் விசாக்கு முதல் கோரிக்கை வைக்கும் பொழுது ப்ரோமியர் துமோந்த் அவங்க உங்களுடைய வி ஃபேமிலியர் என்று சொல்கிற அந்த குடும்ப வாழ்க்கையை பார்ப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரங்கள், ஒண்டை விட்ட சகோதரங்கள், குசின் அதாவது மச்சான் மச்சாள்கள் அல்லது உங்களுடைய அம்மம்மா அப்பம்மா அதாவது குரோம் பாரோன்னு சொல்கிறது அவர்கள் யாரென்றாலும் உங்களுடைய சொந்தங்கள் இங்கே வசிக்கிறார்கள். சொந்தம் எப்படி என்றால் இப்போ ஒண்டை விட்ட அத்தான்ற ஒண்டை விட்ட தம்பின்ற அன்னிக்கு இவ மச்சானா அந்த சொந்தம் எல்லாம் சரி வரா. எப்படி என்றால் உங்களுக்கு அந்த நோம் பிரணம் பேர்கள் சேமாக என்ன செய்ய வேணும் இருக்க வேணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒண்டை விட்ட சகோதரம் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேர் தொடர்புகள் அவர்களுக்கு இருக்கும். உங்களோட அம்மாண்ட அப்பாண்ட பேரும் உங்களோட பெரியம்மாண்ட அவட பேரும் கணக்காக இருக்கும். அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும். ரொம்ப நெருங்கல் ஆக்கள் மட்டும் இல்லை, ஒண்டை விட்ட சகோதரங்கள் அப்பப்பா அம்மம்மா இப்படியான ஆக்கள் எல்லாரையும் தேடுங்கோ. தேடி
அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையான அந்த உறவு இல்லையா, அந்த உறவு என்று சொல்கிறது, அதை நீங்கள் உறுதிப்படுத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வேண்டும். அது ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய குடும்பத்தவர்கள் இங்கே வாழுகிறார்கள், அவர்களுடன் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கின்றதை ப்ரிஃபெக்சருக்கு நீங்கள் காட்ட வேண்டும். காரணம் என்னென்றால் உங்களுக்கு அந்த உண்மையான தொடர்புள்ள குடும்பங்கள் இங்கே பிரான்சில் வாழுகிறார்கள் என்பதை நீங்கள் அந்த ப்ரிஃபெக்சருக்கு காட்ட வேண்டும். ஏனென்றால் அப்படி உண்மையாக வாழுகிறார்கள் என்றால் நீங்கள் அவைன்ற எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்பாங்க, முக்கியமானவைகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏனென்றால் எல்லா டாக்குமெண்ட்டும் அவைன்ற சிலதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க போறீங்க. அப்போ நீங்கள் ஒரு தொடர்பில் உள்ள ஃபேமிலி தான் உங்களுக்கு என்ன தருவினும், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தருவினும். அப்போ அது ப்ரிஃபெக்சர் அது ஒரு சாத்தியமான பதிலை தருவதற்கு அது ரொம்பவும் ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும். இந்த சொந்த பந்தங்களுடைய அந்த உறவுகளின் உடைய டாக்குமெண்ட்டுகள். மற்றது பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் உடையது, அதாவது இப்போ பெற்றோர்களுடைய கல்யாண கோப்பிகள், அதாவது கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் கோப்பிகள், அல்லது சில பெற்றோர் யாரும் இறந்திருந்தால் அந்த இறப்பு சான்றிதழ்கள் எல்லாம் கண்டிப்பாக தேவை. அதை விட நீங்கள் இலங்கையில் ஏதாவது பட்டப்படிப்புகள், எவ்வளோ பேர் பல்கலைக்கழக பட்டதாரிகள் எல்லாம் இங்கே வாழ்கிறீங்க, அப்போ நீங்கள் இலங்கையில் என்னெல்லாம் படிச்சிருந்தீங்களோ அவைகள் எல்லாத்தையுமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பாளர்கிட்ட கொடுத்து அதை பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்து அதை தயாராக வச்சுக்கொண்டு இந்த டொசியோட நீங்கள் இந்த டாக்குமெண்டோட சேர்ந்து நீங்கள் கொடுக்க வேணும். நிச்சயமாக நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல, நீங்கள் அங்கேயே ஒரு படிப்பாளி, உங்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு விசாவை தந்தால் நிச்சயமாக பிரான்ஸில் பிரச்சனை ஏற்படுத்த மாட்டீங்கள், நன்றாக வேலை செய்வீங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்கள் என்று அந்த ப்ரிஃபெக்சருக்கு அது விளங்கும். அப்போ இதுவும் ஒரு மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக உங்களுக்கு அது இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த படிப்புக்குள்ள மிக முக்கியமாக இன்னும் ஒன்று பார்க்கப்படுது பிரெஞ்சு மொழி. என்னுடைய பிரெஞ்சு மொழி பாட வீடியோக்குள்ளே நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். நான் கண்டிப்பாக பிரெஞ்சு மொழி சான்றிதழ் நீங்கள் படித்து வச்சிருக்க வேணும். பிரெஞ்சு மொழி படித்து எழுத, கதைக்க, கேட்க, வாசிக்க இப்படி எல்லாம் தெரியணும். வேண்டாம், ஒரு நேர்முக பரீட்சைக்கு பிரெஞ்சு மொழியில் தான் உங்களுக்கு ப்ரிஃபெக்சரில் கேட்க போகிறாங்க. யாரையும் மொழிபெயர்ப்பாளரை கூட்டிக் கொண்டு போனீங்கன்னா சந்தர்ப்பமே இல்லை. 3 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்த பிறகு நீங்கள் பிரெஞ்சு பேச இல்லை, அங்கே கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லி இல்லை என்றால் நிச்சயமாக ரிஜெக்ட் பண்ணப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் மொழி படிச்சிருக்க வேண்டும். இந்த மொழி படித்த சான்றிதழ்கள் மிக முக்கியமானது. ஆது என்ற அந்த சான்றிதழ் அது கண்டிப்பாக வைக்க வேண்டும். அது எல்லா டொசியர்லையும் மிக முதன்மையாக பார்க்கப்படுகிறது. மற்ற டாக்குமெண்ட் பார்த்தீங்களே ஆனால் ப்ரொமேஸ் டொம்பூஸ் என்று சொல்கிறோம். அதை தான் நாங்கள் பேச்சு வழக்கில் பத்திரோண்ட கடிதம் என்று சொல்லுவோம். முதலாளின்ற ஒரு கடிதம் மிக முக்கியம். ஏனென்றால் அது என்ன காரணத்துக்கான என்றால் ப்ரிஃபெக்சர் பார்க்கும், ஓகே நாங்கள் இவருக்கு விசா கொடுத்த உடனேயே இவரால் வேலை செய்ய முடியும், உடனடியாக இவரால் வேலை செஞ்சால் அரசாங்கத்துக்கு லாபம் தான். இப்போ நீங்கள் செக்யூரிட்டி சோசியல் காசு கட்டுவீங்க, அம்பவு கட்டுவீங்க, எல்லாத்தையும் கட்டுவீங்க. அப்போ அந்த கடிதம் என்னத்தை காட்டுது என்றால் இவருக்கு நாங்கள் ப்ரிஃபெக்சர் இவருக்கு நாங்கள் விசா கொடுத்த உடனேயே இவர் வேலை செய்வார்ன்றது அந்த கடிதம் காட்டுது. அப்போ கண்டிப்பாக பத்திரோண்ட கடிதம் ப்ரொமேஸ் டொம்பூஸ் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. மற்ற டாக்குமெண்ட் பார்த்தீங்களேனால் மற்ற ஆவணம், நீங்கள் பிரான்ஸுக்கு எப்படி வந்தீங்க, ஓகே தான், நீங்கள் அகதி அந்தஸ்து கேட்டு வந்தீங்களா, விசாவோட வந்தீங்களா, எப்படி என்றாலும் ஏதோ வந்துட்டீங்க. அந்த வந்த முறையை நீங்கள் கேஸ் போடைக்க எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பீங்க. அதுவும் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்டில் வைக்கப்படும். நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று நீங்கள் ப்ரிஃபெக்சருக்கு அந்த முறையாக ஆவணத்தோடு தெரியப்படுத்த வேண்டும். மற்றொரு முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்றால், இப்போ நீங்கள் வேலை செய்யாமல் முதல் எல்லாத்தையும் பப்பி எல்லாம் கொண்டு போய் டாக்குமெண்ட் கொண்டு போய் விசா கேட்குறீங்கன்னா நீங்கள் 3 வருஷமோ 5 வருஷமோ 8 வருஷமோ உண்டால் அப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமும் எப்படி பிரான்ஸில் நீங்கள் வாழுகிறீர்கள், எப்படி யார் உங்களுக்கு உதவி செய்கிறது, நண்பர்கள் உதவி செய்யணுமா அல்லது உறவினர்களா யார், அப்போ நீங்கள் அந்த எப்படி வாழ்கிறீங்கன்றதை நிச்சயமாக காட்ட வேணும். ஏனென்றால் விசா இல்லாதவர்களுக்கு அரசாங்கம் பெருசாக காசு உதவிகள் செய்யாத, இல்லை சில நிறுவனங்கள் செய்யுது. அப்படி செய்தால் நீங்கள் அதுக்குரிய அத்தாட்சியை கொடுக்கும், டாக்குமெண்ட்டாக தான் கொடுக்க வேணும். அல்லது நீங்கள் இப்போ உங்கள் நண்பர் அவர் ஒரு கைப்பட ஒரு டாக்குமெண்ட் ஒரு கடிதம் எழுதி தர வேணும். என்னுடைய நண்பருக்கு நான் மாதம் 300 யூரோ என்னுடைய சம்பளத்தில் இருந்து கொடுக்கிறேன், அதை வச்சு தான் அவர் வாழுகிறார் என்று அவர் அதுக்குரிய டாக்குமெண்ட்டும் அத்தாட்சியும் தர வேணும். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் வேலை செய்யாமல் முதல் கேட்க போகிறீங்கன்ற இவ்வளோ காலம் நீங்கள் பிரான்ஸில் எப்படி வாழ்கிறீங்களன்றதை நீங்கள் அந்த ப்ரிஃபெக்சருக்கு தெரியப்படுத்தணும். இல்லாட்டி அவங்க யோசிப்பாங்களோ, ஓகே இவர் வாழுகிறார், இவர் களவாக வேலை செய்கிறார், அப்போ இவர் சட்ட விரோதமான செயலை செய்கிறார் என்று அவங்களுக்கு தெரிய வரும், சந்தேகப்படுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆளின்ற உதவி உங்களுக்கு செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நேர்மறையான எண்ணத்தை ப்ரிஃபெக்சருக்கு ஏற்படுத்தும். அப்போ அந்த உங்களோட நிதியியல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் எப்படி சாப்பிட்றீங்க, எங்கே தங்கி இருக்கிறீங்க, யார் உதவி செய்கிறது அத்தாட்சியோடு வச்சிங்களே ஆனால் மிக நல்லது. மற்றது பார்த்தீங்களே ஆனால் préfet va vérifier votre intégration dans la société française என்று சொல்கிறது. அதாவது எப்படி என்றால் அந்த கிரேசியோண்டா இது உண்மையிலேயே நேஷனாலிட்டியில் தான் இப்படியானதெல்லாம் கேட்குறது. நேஷனாலிட்டி அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெறுகிற நேர்முக பரீட்சையெல்லாம் இதெல்லாம் கேட்குறது. ஆனால்
இப்போ இந்த விசா கேட்கக்குள்ளே கேட்கணும். இது அந்த அந்தக்ரேசியோண்டா என்னென்னா, நீங்கள் இந்த ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து 3 வருஷம் 8 வருஷம் 5 வருஷம் வாழ்றீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ளே இந்த பிரெஞ்சு சமூகத்தோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்களா, அதை தான் சொல்கிறது அந்தக்ரேசியோ. இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி தமிழர்களை பாருங்கள், பிரெஞ்சு சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேணும். அதே மாதிரி நீங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே சேர்ந்து விட்டீர்களா என்றதுக்குரிய ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அந்தக்ரேசியோ அதாவது பிரெஞ்சு சமூகத்துக்கு நீங்கள் சேர்ந்துட்டீங்கள் என்று இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கேட்பீங்க நாங்கள் எப்படியான ஆதாரங்களை கொடுக்கலாம் இருக்குது. எப்படி என்றால், இப்போ நீங்கள் ஒரு செக்கூர் கத்தோலிக் என்று சொல்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இப்படியான எங்களை மாதிரி அகதியான ஆக்களுக்கு விசா இல்லாத ஆக்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிறுவனம். அதில் நீங்கள் போய் பதிஞ்சு ஒரு பெனேவோலா என்று சொன்னால் அதாவது ஒரு தொண்டராக நீங்கள் பதிஞ்சு அதில் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது போய் அதில் பங்கு பெறலாம். சில பல மாதங்கள் போன பிறகு நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இப்படி நான் விசாவுக்கு போகிறேன், எனக்கு ஒரு அர்த்தத்தையும் தாங்கொண்டா நிச்சயமாக உங்களோட பேர் போட்டு என்னென்னலாம் செஞ்சு நீங்கள்ட்ட நல்ல ஒரு கேரக்டர் உண்டு அது தெரிவார்கள். அப்போ அது நீங்கள் என்ன பிரெஞ்சு சமூகத்தோட வேலை செய்யிருக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ ஒரு உள்ளூர் ஃபுட்பால் கிளப் இருக்கலாம் அல்லது உள்ளூர் விளையாட்டு கழகங்கள் இருக்கலாம். அங்கே போய் நீங்கள் பதிஞ்சு நீங்கள் ஒரு பயிற்சியை செய்கிறீங்க என்றால் இப்போ உங்களுக்கு ஒரு இந்த சந்தர்ப்பம் விசா கேட்குற சூழல் வரும்பொழுது நீங்கள் அங்கே உள்ள அந்த டிரெக்டர்கிட்டையோ கோச்சுட்டையோ ஒரு ஃபுட்பால் பழகினீங்கன்னா அந்த கோச்சுட்டையோ நீங்கள் கேட்கலாம், இப்படி நான் எனக்கு விசாவுக்கு போக போகிறேன்னு ஒரு அத்தேசியம் ஒரு அத்தாட்சி ஒன்று தெரிவிங்களான்னு அவையில் அந்த லெட்டர் ஹெட்டில் உங்களோட கேரக்டர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வசனங்களை பாவிச்சு ஒரு நல்ல ஒரு கடிதம் தெரிவிக்கணும். அதை நீங்கள் ப்ரொஃபெக்சூரில் கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த இரத்த தானம் செய்கிற இடமெல்லாம் இருக்குது பாருங்க. உதாரணமாக சொல்ல போனால் என்னுடைய மாணவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. பேர் வந்து கசன் முஜிபுல்லான்னு சொல்லி ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான பையன்கள். என்ன மாதிரி என்றால் இவர்கள் வந்து விசா எல்லாம் எடுத்து இப்போ வந்து குடியுரிமைக்கு நான் அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறேன்னா இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கசன் என்ற பையன் இரத்த தானம் எல்லாம் செய்து அது விரும்பி நிறைய சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுக்கிறார், ரத்த தேசியம் எல்லாம் வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் மற்ற பை அது கொடுக்கலாம். இது எதுவுமே கட்டாயம் இல்லை, ஆனால் மிக மிக நல்லதென்று நான் சொல்கிறேன். இரத்த தானம் கொடுத்ததுக்குரிய அந்த டாக்குமெண்ட்டே தருவினம் அதை நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த விரும்பி ஒரு செயல்கள் ஈடுபடும் பொழுது ஒரு குடியுரிமைக்கும் சரி ஒரு விசாவுக்கும் சரி இது உங்களுக்கு மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று தரும். ஒரு சாதகமான முடிவை உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளில் எடுப்பதற்கு அல்லது ஒரு வயோதிப இல்லங்களில் எல்லாம் நிறைய இடங்களில் உதவி செய்கிறதுக்கு பெனவோலா தர்றாங்க. நீங்கள் அப்போ வேலையை விட்டு எப்படி போட்டு இல்லை உங்களுக்கு ஃப்ரீ நேரங்களில் போய் பங்கு பெற்றலாம். அப்போ அதை வந்து பிரெஞ்சு மக்களும் சரி ப்ரொஃபெக்சூர் விரும்புது என்னென்றால் இந்த நபர் வந்து எங்களுக்குள்ளே வந்து விட்டார், அவர் எங்களுக்குள்ளே பியாண்ட் கிரே என்று சொல்கிறோம் நல்ல மாதிரி வந்துட்டார் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு அத்தாட்சிகள். நேஷனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் பிரெஞ்சு குடியுரிமை கோர்ஸுக்கு தயார்படுத்தி விடும் பொழுது பிரெஞ்சு குடியுரிமையில் வந்து சில பேருக்கு வந்து ப்ரொஃபெக்சூரால் வந்து பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்பாங்க, இவர் எப்படியானால் பிரச்சனைக்குரியாளா சமூகத்துக்குள்ளே சேர்ந்து வாழ்கிறாரா எப்படி என்றெல்லாம் சொல்லி இல்லை நேரம் வந்தெல்லாம் விசாரிக்கிற சூழல்களும் இருக்குது, விசாரிச்சிருக்கணும். அப்போ அதுதான் இங்கேயும் வந்திருக்குது. அப்போ இப்படியான டொசியர்கள் வைக்கிறது மிக மிக நல்ல. மற்றது மிக முக்கியமான இந்த குற்றங்கள், நீங்கள் சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ ஏதாவது செய்திருந்தால் அதுக்கு உங்களுக்கு தண்டனையோ அல்லது குற்றப்பணமோ விதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வக்கீலுக்கு அதை சொல்ல வேணும். அது சொல்லி நீங்கள் அது தண்டனை பெற்றுட்டீங்களா, அதுக்குரிய சம்பவம் எல்லாம் முடிஞ்சுதா என்னென்று சொல்லி வக்கீல் மூலமாக அதையும் தெரியப்படுத்த வேணும் ப்ரொஃபெக்சூருக்கு. இல்லை நீங்கள் அதை உங்களுக்கு தெரிந்தால் மறைக்கவே முடியாது. ஓகே தான், நீங்கள் மறைச்சிங்களேனா உங்களுக்கு பேர் அடிக்க அங்கே வரும். அதுக்கு பிறகு எக்காரணம் கொண்டு உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அப்போ நீங்கள் வக்கீல் மூலமாக அவோகா மூலமாக உங்களோட குற்றம் சார்ந்த அந்த டாக்குமெண்ட்டில் வச்சு இப்போ அது முடிஞ்சு தண்டனையோ அல்லது குற்றப்பணமோ எல்லாம் பெற்று நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன் என்பதை நிச்சயமாக தெரிவிக்க வேணும். எனக்கு தெரிந்து ஒரு நபர் ஒரு ஆள் இப்போ ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு அதாவது லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓடி அதாவது இன்சூரன்ஸும் இல்லாமல் போலீஸ் வந்து பிடிச்சி அவர்கள் எல்லாம் பதிஞ்சு அந்த தண்டனைகள் குற்றங்கள் எல்லாமே முடிஞ்சிட்டு. ஆனால் பிறகு அவர் இதே சூழலில் விசா கேட்கின்ற வேளையில் அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது. அவர் அதை சொல்ல இல்லைன்னா அங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இதுவரைக்கும் அவருடைய டொசியர் இன்னும் அப்படி அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதே சூழ்நிலை தான் இருக்கிறார். ஏனென்று சொல்லி சொன்னால் முழு சூழ்நிலையும் அங்கே சொல்லப்பட வேணும். அதுதான் சொல்கிறேன், சின்ன குற்றம் பெரிய குற்றம் என்று இல்லை. நீங்கள் இது செய்திருந்து தண்டப்பணமோ அல்லது உங்களுக்கு தண்டனைகளோ வழங்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது தெரியப்படுத்த வேண்டும். அல்லது அவர்களாக கண்டுபிடிச்சால் அது உங்களுடைய டொசியருக்கு நல்லது இல்லவே இல்லை. டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய கொடுக்குறன்றது ரொம்ப ரொம்ப நல்ல. நான் சொல்லுகிற இனி சொல்ல போகிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வடிவாக தயார்படுத்தி ஒஃபிஷியலாக கொண்டு போய் கொடுத்தீங்களே ஆனால் உங்களுக்கு ஒரு முறையிலேயே எந்த ரிஜெக்டும் இல்லாமல் கிடைக்கிறதுக்குரிய அதிக சந்தர்ப்பம் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இனி சொல்ல போகிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பாருங்க. எல்லாத்தையும் நீங்களே தயார்படுத்திட்டு நிச்சயமாக ஒரு வக்கீலின் வழிகாட்டல் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு
ஒரு வக்கீலை போய் பார்த்து அதுக்கு பிறகு நடைமுறை செய்தீங்களே ஆனால் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அளிக்கும். சட்டங்கள் வரும் போகும், அது வந்துட்டு போகட்டும். நிச்சயமாக வெளிநாட்டு மக்கள் வந்து இங்கே பிரான்ஸில் வேலைக்கு தேவை. ஏன்னா நிறைய பகுதிகளில் வேலைகளுக்கு ஆட்களே இல்லை. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. ஆனால் தரமான ஆட்களையும் முறையான ஆட்களையும் தான் பிரான்ஸ் வேலைக்கு எடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. எனவே உங்களோட டொசியரும் சரி, நீங்களும் தரமாக இருந்தீங்களேயானால் எந்த பயமும் தேவையில்லை. இல்லை என்றால் ஆபத்தான விடயம் தான். நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி டேஞ்சர் சூனில் தான் இருக்கிறீங்க. எப்பவும் உங்களுக்கு எதுவும் நடக்கலாம் என்ற என்ன அர்த்தம், உங்களை பிடிக்கப்படலாம், நாட்டுக்கு அனுப்பப்படலாம். இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்ன்றது உண்மையான விடயம். அப்போ நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு பகுதியில் தான் ஒரு டாக்குமெண்ட்டும் என்னுடைய ஆலோசனைகளையும் உங்களுக்கு சொன்னால் ஒரு வீடியோலேயே சொல்ல முடியாது. 2-3 மணித்தியாலம் பெறும். அப்போ பகுதி 1 பகுதி 2 எல்லாம் விட போகிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்க. என்னுடைய இந்த ஆலோசனைகளும் டாக்குமெண்ட் சார்ந்தவைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்களுடைய ஆதரவை லைக் பண்ணி எனக்கு காட்டி விடுங்க. எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவு எனக்கு ஒரு ஊக்கத்தை தரும். நான் உங்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்வதற்காக மற்றவர்களுடன் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.